அன்பார்ந்த பெரியோர்களே, விடுதலை பார்வை நேயர்களுக்கு வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். ஒன்றிய பாஜக அரசால் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் தோற்கடிக்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு எதிரான சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டிருப்பது திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டின் எழுச்சி அடையாளமாக கருப்புக்கு கிடைத்த வெற்றி என சிதம்பரத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அளித்த பேட்டி இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. வாசகர்கள் அனைவரும் விடுதலையை படிக்கவும். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் காட்டிய பாதையில் தமிழ்நாடு எப்போதும் நீதி, கண்ணியம், கூட்டாட்சி ஆகியவற்றுக்காகவே நின்றுள்ளது. டெல்லியை வீழ்த்தியது தமிழ்நாடு. டெல்லியின் ஆணவத்தையும் ஆணவத்துக்கு துணை போகும் அடிமைகளையும் ஏப்ரல் 23 அன்று ஒரு சேர வீழ்த்துவோம் என்று திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் அரசும் பிஜேபி ஆட்சியும் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. இன்றைக்கு இந்தியாவில் இரு சித்தாந்தங்களுக்கு எதிரான போராட்டம்தான் நடந்து கொண்டுள்ளது. தந்தை பெரியார் கருத்தியல் மொழியில் சொல்ல வேண்டுமானால் இது ஆரிய திராவிடர் போராட்டம். ஒரு நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டை தந்தை பெரியாரும் அவர் கண்ட சுயமரியாதை இயக்கமும் செழுமையாக பக்குவப்படுத்தி வைத்திருந்ததால்தான் இந்துத்துவா எனும் காவி பார்ப்பனிய சித்தாந்தம் இன்று கால்பதிக்க இயலவில்லை. சொல்லப்போனால் தொகுதி மறுவரையறை என்ற பெயரால் நிரந்தரமாக இந்திய ஆட்சி அமைப்பில் நங்கூரம் பாய்ச்ச வேண்டும் என்ற நோக்கில் ஒன்றிய இந்துத்துவா பிஜேபி அரசால் தந்திரமாக கொண்டு வரப்பட்ட மசோதா நேற்று நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டதற்கு முதன்மை குரல் தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பியதுதான் அச்சாணியும் ஆணிவேரும். திராவிட மாடல் ஆட்சிக்கும் தமிழ்நாட்டில் இந்துத்துவா ஆட்சி நடக்கும் பிஜேபியின் ஒன்றிய மற்றும் மாநில ஆட்சிகளையும் ஒப்பிட்டு இன்றைய விடுதலையின் தலையங்கம் புள்ளி விவரங்களோடு வெளியிட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கும் இளைஞர்கள் மற்றும் மகளிர் ஆகியோரின் கல்வி வேலைவாய்ப்புக்கான புதுமையான முயற்சிகளை மேற்கொண்டு பல சாதனைகளை செய்துள்ளது. திராவிட மாடல் அரசு அமைவதற்கு முன் தமிழ்நாட்டில் 48 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் மட்டுமே இருந்தன. 2021க்கு பின் 10 பொருளாதார சிறப்பு மண்டலங்கள் உருவாக்கப்பட்டு தற்போது 58 பொருளாதார மண்டலங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்று தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியில் முனைப்பான கவனம் செலுத்தி தொடர்ந்து பல தொழிற்சாலைகளை பல்வேறு அமைப்புகள் மூலம் நிறுவி வருவதால் தமிழ்நாடு பல முனைகளிலும் முன்னேறி வருகிறது. திராவிட மாடல் ஆட்சிக்கும் பிஜேபி காவி மாடல் ஆட்சிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளையும் இந்த தலையங்கத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். 5 ஆண்டுகளாக திராவிட மாடல் ஆட்சியில் இவ்வளவு சாதனைகள் என்றால் வரப்போகும் 5 ஆண்டுகளில் இன்னும் எத்தனை சாதனைகளை பார்ப்போம் என்பதை எண்ணி பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இந்த வளர்ச்சி மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கூட்டும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை என்பதில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. ஏமாற்ற நினைத்து ஏமாந்திருக்கிறது பாஜக. பாஜகவின் உள்நோக்கம் என்ன, அது எப்படி தோற்று போயுள்ளது என்று நேற்று சிதம்பரத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை ஏமாறுகிறார்கள் என்ற தலைப்பிட்டு தினமணி நாளேட்டில் வெளிவந்துள்ள தலையங்கம் இன்றைய விடுதலையில் முழுமையாக இடம்பெற்றுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறி மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு ரூபாய் 3000 தருவதாக அட்டைகளை விநியோகித்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பதவி நீக்க வேண்டும் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் தேர்தல் வாக்களிப்பை கட்டாயமாக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. பிஜேபி, RSS இரண்டும் தந்தை பெரியாரின் கொள்கைகளை அழித்தொழிக்க பார்க்கின்றன. அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்கள் தந்தை பெரியாரின் கொள்கை வழி நடக்கும் இந்த மாநில வளர்ச்சியை சிதைக்க பார்க்கிறார்கள். தந்தை பெரியாரின் சிந்தையில் உதித்த சமூக நீதியை ஒழிப்பதிலேயே அவர்கள் கவனம் செலுத்துகின்றனர். அவர்கள் இந்தியா ஒரு சில முதலாளிகள் நிறுவனமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இது முதலில் கொள்கைக்கான போர், அரசியல் போர் என்பது இரண்டாம் பட்சமே. இந்த போர் அதிகார அடக்குமுறைக்கும் சமத்துவ சமூக நீதிக்குமான போரே ஆகும் என
பொன்னேரி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி அவர்களின் உரை இடம்பெற்றுள்ளது. தேர்தல் செய்திகள். தமிழ்நாட்டுக்கு ஆபத்து என்றால் உயிரையும் பணயம் வைப்போம். தொகுதி மறுவரை ஆபத்தை கண்டிக்காத அதிமுக கூட்டணி 234 தொகுதிகளிலும் தோல்வியடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது தேர்தல் பரப்புரையில் தெரிவித்துள்ளார். பெண்களை கேடயமாக வைத்து திட்டத்தை செயல்படுத்த மோடி அரசு முயற்சி. அரசியல் ஆதாயத்துக்கும் கூட்டாட்சியின் குரலை நெரிக்கவுமே தொகுதி மறுசீரமைப்பு. மக்களவையில் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி அவர்களின் கடும் குற்றச்சாட்டு இன்றைய விடுதலையில் முழுமையாக இடம்பெற்றுள்ளது. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற திமுக வேட்பாளர் MRK பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நாளை கீழ்வேலூர் தொகுதி, நாகப்பட்டினம் தொகுதி ஆகிய 2 தொகுதிகளிலும் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு முக்கிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.